நஹ்மதுல்லாஹில் அலீம் முனசல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மாபால். அன்பான பெரியோர்களே, ஜமாத்தார்களே, அல்லாஹ்வின் பேர் அருளினால் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு குர்ஆனின் விளக்கங்களை தெரிந்து கொள்வதற்காக நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா அமல்களையும் பரிபூர்ணமாக கபூல் செய்வானாக. ஆமீன். கைர் பரக்கத்துகள் நிறைந்த நாளாக, கெட்ட முடிவுகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும், உலகத்தின் ஆபத்துகள், அல்லாஹ்வின் படைப்புகளின் தீங்குகள் ஆபத்துகளை விட்டும் பாதுகாப்பு பெற்ற நாளாக அல்லாஹ் இந்த நாளை நமக்கு அமைத்து தருவானாக. ஆமீன். சங்கையான பெரியோர்களே, கடந்த வியாழக்கிழமை காலையில் வஸ்ஸமாஇ தாத்தில் புரூஜ் என்கிற சூரா, இந்த சூறாவில் ஆரம்ப பகுதியில் பனி இஸ்ரவேலர்கள் காலத்தில் நடந்த ஒரு செய்தியை மையப்படுத்தி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். பனி இஸ்ரவேலர் காலத்தில் ஒரு மன்னர் இருந்தார். அவருக்கு ஒரு சூனியம் செய்யக்கூடியவன் இருந்தான். வயது முதிர்ந்த அந்த நேரத்தில் தன்னிடத்தில் சூனிய கலையை கற்றுக்கொள்வதற்காக யாரையாவது ஒரு சிறுவனை நீங்கள் அனுப்புங்கள் என்று கேட்கப்பட்ட போது மன்னனும் ஒரு சிறுவனை அனுப்பினான். அந்த சிறுவன் சூனியக்காரிடத்தில் போவதற்கு பதிலாக அந்த ஒரு துறவியிடத்தில் அல்லாஹ்வினுடைய ஞானங்களை பெற்ற ஒரு துறவியிடத்திலே போய் அது சம்பந்தமான ஆன்மீக கல்வியை அவன் பயின்று கொண்டான். விஷயம் கேள்விப்பட்டதும் மன்னன் அந்த துறவியை ரம்பத்தால் இரண்டாக பிளந்தான், உடம்பை இரண்டாக பிளந்தான். மன்னருடைய அரசவையில் இருக்கக்கூடிய கண் பார்வை தெரியாத ஒரு அமைச்சர், அவரும் போய் எனக்கு கண் பார்வையை கொடுத்தால் உன்னுடைய ரப்பை நான் ஈமான் கொள்கிறேன் என்று அந்த சிறுவனிடத்தில் கூறிய போது, அந்த சிறுவன் அவருக்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய கண் பார்வை திரும்ப வந்தது. இப்போ தன்னிடத்தில் அமைச்சராக இருந்தவரும் முஸ்லீம் ஆகிவிட்டார் என்பதை கேள்விப்பட்டதும் மன்னன் அந்த அமைச்சரையும் கூப்பிட்டு உடம்பை இரண்டாக பிளந்து மிக கொடூரமான முறையிலே கொன்றான். இதுவரைக்கும் நாம் வியாழக்கிழமை தெரிந்திருக்கிறோம். இதற்கு அடுத்து அந்த மன்னன் என்ன செய்தான் என்றால், அந்த சிறுவனை அழைத்து எவ்வளவோ எச்சரித்து பார்த்தார். ஈமானை விட்டும் வெளியே வந்து விடு, அல்லாஹ்வை இனிமேல் நீ என்ன செய்யக்கூடாது, வணங்கக்கூடாது. நாங்கள் எந்த சிலைகளை விக்கிரகங்களை வணங்குகிறோமோ, எங்களுடைய மூதாதையர்கள் எதை வணங்கினார்களோ அதைத்தான் நீயும் வணங்க வேண்டும், உன்னுடைய பரம்பரையும் அதைத்தான் வணங்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி நிறைய எச்சரிக்கை செய்தும் அந்த சிறுவன் கொஞ்சம் கூட அசையவே இல்லை. நான் அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்குவேன் என்கிற ஈமானில் மிக உறுதியாக இருந்தான். மன்னன் தன்னிடத்தில் வேலை பார்க்கக்கூடிய சில வேலையாட்களை அழைத்து இந்த சிறுவனை மலையிலிருந்து கீழே தள்ளிவிடுங்கள் என்று உத்தரவு போட்டார். இந்த வேலையாட்களோடு அந்த சிறுவன் உயரமான மலைக்கு கொண்டு செல்லப்பட்டு கீழே தள்ளிவிடுகிற அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா, அந்த மலையை அசைத்தான். அந்த மலையை கொஞ்சம் அசைத்தான். அதனால் என்ன நடந்தது, சிறுவன் மட்டும் கீழே விழல, மன்னனுடைய வேலையாட்கள் எல்லாம் கீழே விழுந்து இறந்து போனார்கள். மலை உச்சியிலிருந்து கீழே விழுந்து உருண்டு விழுந்து எல்லா வேலையாட்களும் இறந்து போனார்கள். அந்த சிறுவன் பாதுகாப்பான முறையில் மன்னருடைய அரசவைக்கே வந்தான். மன்னா, என்னோடு அனுப்பிய உன்னுடைய ஆட்கள் என்னை கொல்வதற்காக அவர்கள் இறந்து போய்விட்டார்கள், நான் இருக்கிறேன். அப்படியா, என்னிடத்தில் இன்னும் ஆட்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த மன்னன் இன்னும் சில பேரை அழைத்து இந்த சிறுவனை ஒரு படகில் ஏற்றி நடுக்கடலிலே இவனை தூக்கி எறிந்து விடுங்கள். நடுக்கடலுக்கு போனது பின்னால் இந்த சிறுவனை தூக்கி எறிஞ்சிருங்க. அதே போல் செய்யப்பட்டது. நடுக்கடலிலே கப்பல் நிப்பாட்டப்பட்ட போது கப்பல் கொஞ்சம் அசைந்து கொடுக்கிறது, மிகப்பெரிய அலைகள் வருகிறது. அந்த சிறுவனை தவிர மற்ற எல்லா அந்த மன்னனுடைய வேலையாட்களும்
நீரிலே மூழ்கி கடலிலே மூழ்கி தத்தளித்து இறந்து போனார்கள். அந்த படகிலே மறுபடியும் அல்லாஹ் அந்த சிறுவனை கரையை ஒதுங்கச் செய்தான். அந்த சிறுவன் மறுபடியும் அரசவைக்கு வந்தான். அண்ணா, எல்லோரும் கடலிலே மூழ்கி இறந்து போய்விட்டார்கள், நான் இருக்கிறேன். இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அல்லாஹ்வை வணங்கிக் கொள்ளுங்கள். இதுதான் சத்திய பாதை. நீங்கள் இருக்கிறது அது அசத்திய பாதை, அது நேரான பாதை அல்ல, அது அல்லாஹ்வுக்கு பிடிக்காத பாதை. நான் அல்லாஹ்வுடைய பாதையில் இருப்பதால் தான் அல்லாஹ் உங்களுடைய சூழ்ச்சிகளையும் மீறி எனக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்ல, இல்லை இல்லை, உன்னை எப்படியாவது நான் கொன்றே தீருவேன் என்கிற முடிவில் உறுதியாக இருக்கிறான் மன்னன். அப்பதான் அந்த சிறுவர் சொன்னார், நீங்க எவ்வளவு பிளான் பண்ணாலும், எத்தனை வேலையாட்களை கூப்பிட்டு என்னை தீர்த்து கட்டுவதற்கு நீங்கள் முயற்சி செய்தாலும் உங்கள் முயற்சியில் இறுதியில் நீங்கள் தோற்றுத்தான் போவீர்கள். உங்களுக்கு நான் சாக வேண்டும், அவ்வளவுதானே. நான் சாகுவதற்கு நானே ஒரு ஐடியாவை சொல்கிறேன். அந்த சிறுவன் என்ன செய்யணும் தெரியுமா? ஒரு உயரமான மரத்திலே என்னை கட்டி போட்டு வில்லையும் அம்பையும் எடுத்து இந்த சிறுவனுடைய ரப்பினுடைய பெயரால் நான் இந்த அம்பை எய்கிறேன் என்று சொல்லி நீங்கள் என் மீது அந்த அம்பை பாய்ச்சினால் நான் இறந்து போவேன். இந்த செயல் அல்லாமல் நீங்கள் வேறு எந்த செயல் செஞ்சாலும் அல்லாஹ் என்னை காப்பாற்றி கொண்டே தான் இருப்பான். அப்படியா, சரி, நீ சொன்ன மாதிரியே செய்வோன்னு சொல்லி மக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து, இங்கே நடக்கிறதெல்லாம் எல்லா குடிமக்களுக்கும் தெரியுது, எல்லா மக்களுக்கும் விளங்குது. அந்த சிறுவன் அந்த தெருவிலே குறுக்கே இருந்த அந்த விலங்கை கல்லால் எரித்து கொன்றான் இல்லையா, அதிலிருந்து இந்த சிறுவனுடைய ஆசிரியராக இருந்த அந்த துறவியை மன்னர் கொன்றதிலிருந்து, அந்த கண்பார்வை இழந்து மறுபடியும் கண்பார்வை அடைந்த ஈமான் கொண்ட அந்த அமைச்சரை கொன்றதிலிருந்து எல்லா விஷயமும் மக்களுக்கு தெரிகிறது. கடைசியாக அந்த சிறுவன் சொன்னது போன்று மன்னன் மக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு மிகப்பெரிய மரத்தின் மேல் பகுதியில் அந்த சிறுவனை கட்டி தூரத்தில் நின்று கொண்டு, இந்த மன்னனே, இந்த சிறுவனுடைய ரப்பின் பெயரால் நான் அம்பை எய்கிறேன் என்று சொல்லி அவன் எறிந்தான். சிறுவனுடைய நெஞ்சு பகுதியில் பட்டது, சிறுவன் இறந்து போனான். இதை அங்கிருந்து பார்த்த ஊர் மக்கள் அனைவர்களுமே ஈமானுக்குள்ள வந்துட்டாங்க. எல்லோரும் சிலைகளை வணங்குவதை விட்டும் விக்கிரகங்களை வணங்குவதை விட்டும் உருவமே இல்லாத அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும். இந்த சிறுவனுடைய சத்திய வார்த்தை அது உண்மையாகத்தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட மக்கள் எல்லோரும் ஈமானுக்கு வந்துட்டாங்க. இப்போ மன்னனுக்கு ரொம்ப சந்தோஷம், நம்மை எதிர்த்த சிறுவனை நாம் கொன்று விட்டோம். அரசியல் உட்கார்ந்துருக்கிறான். இப்போ சில பேர் சொன்னாங்க, மன்னா, அந்த சிறுவனை கொன்று விட்டதாக நீங்கள் சந்தோஷத்தில் இருக்கிறீர்கள், ஆனால் ஒரு சிறுவன் தான் இறந்து விட்டான். ஆனால் உங்கள் ஊரில் மக்களில் உங்கள் ஆட்சிக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா மக்களும் எங்க வந்துட்டாங்க? இஸ்லாத்திற்குள்ளே வந்து விட்டார்கள். அந்த அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்குவோம் என்று அவர்கள் ஈமான் கொண்டு விட்டார்கள். அந்த சிறுவனுடைய ரப்பை ஈமான் கொண்டு விட்டார்கள் என்று சொல்ல மன்னன் மிகப்பெரிய கோபம் அவனுக்கு வருகிறது, மிக கடுமையான கோபம். சொன்னால் மிகப்பெரிய அகலை நீங்கள் தோண்டுங்கள். அகல் என்றால் குழி. மிகப்பெரிய அகல் குழியை நீங்கள் தோண்டுங்கள், நிறைய விறகுகளை சேருங்கள், தீ மூட்டுங்கள். அந்த தீயிலே யாரெல்லாம் அந்த சிறுவனுடைய ரப்பை ஈமான் கொண்டார்களோ அந்த ஈமான்தாரிகளை எல்லாம் போட்டு எரித்து விடுங்கள், சாம்பலாக்கி விடுங்கள் என்று ஒரு அநியாயமான ஒரு உத்தரவை போட, அந்த மன்னனுக்கு கீழே வேலை செய்தவர்களும் அதுபோன்று ஒரு ஏற்பாடை செய்து அந்த அகல் குழியை சுற்றிலும் சிறிய மதில் சுவரையும் எழுப்பினான். எதற்காக தெரியுமா? அல்லாஹ்வை ஈமான் கொள்ளாதவர்கள் ஏறி உட்கார்ந்து வேடிக்கை பார்ப்பதற்காக. வேடிக்கை பார்ப்பதற்காக. பார்த்தீர்களா, நாங்கள் எவ்வளவு சொகுசாக இருக்கிறோம் என்றெல்லாம் ஈமான் கொண்டவர்களை சொல்லி பயமுறுத்துவதற்காக, அவருடைய ஈமானை ஆட்டி பார்ப்பதற்காக, அசைத்து பார்ப்பதற்காக. ஆனால் அந்த ஈமான் கொண்ட மக்கள் கொஞ்சம் கூட பின்வாங்கவே இல்லை. அந்த அரசன் எவ்வளவு தூரம் கொடுமையாக நம்மை எரித்து சாம்பலாக்கினாலும் அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கணும் என்பதில் மிக உறுதியாக இருந்தான்.
கடைசியாக அந்த மன்னன் சொன்னதையே அந்த வேலையாட்கள் எல்லாம் செய்தார்கள். ஈமான் கொண்ட மக்கள் எல்லாம் அந்த நெருப்பு குண்டத்திலே போட்டு நசுக்கப்பட்டார்கள், பொசுக்கப்பட்டார்கள். அந்த நேரத்தில் தான் நான் மேராஜுடைய இரவில் ஒரு சம்பவம் சொல்லியிருப்பேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புராக்கு வாகனத்தில் போய்கிட்டு இருக்கும்போது சில கபறுகளுக்கு பக்கத்தில் நின்று அந்த கபர்வாசிகளுக்காக துவா செஞ்சாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்ய சொன்னாங்க. அப்போ அந்த கபர்வாசி யாரு? 3 குழந்தைகளோட ஒரு அம்மா, ஒரு தாய். அவங்கள ஃபிரௌன் என்ற மன்னன் எண்ணெய் சட்டியில் போட்டு மிக கொடூரமாக கொன்னான். இதே போன்ற சம்பவம். அந்த நேரத்தில் ஃபிரௌன் கொள்கிற நேரத்தில் அந்த அம்மாவினுடைய கை குழந்தை பேசியதா இல்லையா? அம்மா கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நம்மளை ஒன்று சேர்ப்பான், நீங்கள் ஈமானை விட்டுவிட வேண்டாம். அந்த கை குழந்தை அந்த தாய்க்கு ஆறுதல் சொன்னியதா இல்லையா? அதே போன்று ஒரு சம்பவம் இங்கேயும் நடக்கிறது. என்ன, நெருப்பு குண்டத்தில் எல்லாம் அந்த மன்னன் ஈமான் கொண்டவர்களை தூக்கி வீசுகிற போது கை குழந்தையோடு ஒரு தாய் கொஞ்சம் பின் வாங்குகிறாள். ஈமானை விட்டுருவோமா, நாம செத்தாலும் பரவாயில்ல, இந்த உலகத்தில் இப்போ தான் பிறந்திருக்கு இந்த குழந்தை, நல்லது கெட்டது எதுவுமே தெரியாது, இன்னும் பேசவே வரல, இந்த குழந்தையும் தீக்கு இரையாகுவதா, அப்போ ஈமானை விட்டு கொஞ்சம் வெளியே வந்துடுவோமா என்ற ஒரு தடுமாற்றத்தில் இருக்கிற போது அந்த குழந்தை பேசியது. இஸ்பிர் உம்மி, என் அருமை தாயே, பொறுமையாக இருங்கள், இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமையாளர்களில் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், நீங்கள் ஈமானை விட்டும் பின்வாங்க வேண்டாம், என்னை தூக்கி அவன் போட்டால் போடட்டும் என்கிற போன்று அந்த குழந்தை. அப்போ தொட்டிலே பேசிய குழந்தைகளில் இந்த ஒரு குழந்தையும் வருகிறது. இப்படியெல்லாம் ஒரு சம்பவம். அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா? அந்த மதில் சுவருக்கு மேலே நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள் இல்லையா, அந்த மன்னன் உள்பட எல்லோரையும் அந்த நெருப்பு குண்டத்திலேயே அல்லாஹ் விழச் செய்தான். அல்லாஹ் விழச் செய்தான். இந்த சம்பவத்தை அல்லாஹ் இந்த சூறாவில் வைத்திருக்கிறார். என்ன சொல்கிறார் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நாம் இந்த சூறாவினுடைய ஆயத்துகளின் அர்த்தங்களை நாம் நாளை தினம் இன்ஷா அல்லாஹ் நாம் விளங்கிக் கொள்வோம். இன்றைக்கு இந்த சம்பவம் வியாழக்கிழமை பாதி சொல்லியிருக்கிறேன், இன்னைக்கு பாதி சொல்லியிருக்கிறேன். இது முழுமையாக உங்களுடைய மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். பதிய வைத்தால்தான் இந்த ஆயத்தினுடைய அர்த்தங்கள் சொல்கிற போது உங்களுக்கு விளங்கும், இல்லைன்னா விளங்காது என்பதால் தான் நான் இந்த ஆயத்துகளுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் 2 நாள் இந்த சம்பவத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அது அருமையான பெருமக்கள், இது போன்று குர்ஆனில் எண்ணற்ற படிப்பினைகள் நிறைந்த சம்பவங்கள் இருக்கிறது. இப்போ நான் சொன்ன சம்பவத்திலேயே ஈமானுக்கு படிப்பினை இருக்கிறது, இஸ்லாத்திற்கு படிப்பினை இருக்கிறது, தக்வாவிற்கு படிப்பினை இருக்கிறது, ஆன்மீகத்திற்கு படிப்பினை இருக்கிறது. அல்லாஹ்வை நம்பினால் அல்லாஹ் ஒருபோதும் கைவிட மாட்டான் என்பதற்கு படிப்பினை இருக்கிறது. இப்படி நிறைய படிப்பினைகள் நான் சொன்ன இந்த வரலாறிலேயே இருக்கிறது. குர்ஆனில் அல்லாஹ் என்னென்ன படிப்பினைகளை மனிதர்களுக்கு வைத்திருக்கிறானோ அதை முழுமையாக படிப்பினைகளாக எல்லாம் நமக்கு ஆக்கி அருள் புரிவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم.